அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஆல். இங்கே எத்தனை சீ ஃபுட் லவ்வர்ஸ் இருக்கீங்க? இன்றைக்கான ரெசிபி உங்களுக்கு தாங்க. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பராக ஒரு நண்டு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேனில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. சீரகம், சோம்பு, வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க 3 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி அதில் ஆட் பண்ணி குக் பண்ணுங்கள். தக்காளி இந்த அளவுக்கு மேஷ் ஆகிற வரைக்கும் குக் பண்ணால் போதும். இப்போ 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் சேர்த்து இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், உங்கள் மசாலா என்ன அழகாக குக் ஆகிருக்கு. நண்டை க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை நீங்கள் வதக்கி வச்சுருக்க மசாலாவில் சேர்த்து மசாலாஸ் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பிரட்டி விட்டுக்கோங்க. நண்டு சேர்த்ததும் கிண்டும் போது கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஸ்டில் நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணால் தான் அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் அதில் இறங்கும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் கழித்து மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்து 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி லிட் க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ உங்கள் நண்டு எவ்வளோ அழகாக குக் ஆகிட்டுருக்கு. ஜாரில் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, 2 பீஸ் தேங்காவை நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதை இந்த நண்டில் ஆட் பண்ணுங்கள். இப்போ உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி அதில் சேர்த்துக்கலாம். அகெயின் லிட் க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக ஒரு நண்டு கிரேவி ரெடி. பாருங்கள், எவ்வளோ அழகாக எண்ணெய் பிரிஞ்சு உங்கள் நண்டு மசாலா ரெடி ஆகிருக்கு. ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் சாப்பிட்றத விட அவ்வளோ டெலிஷியஸாக இருக்குங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.